இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இந்த அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு இல்லையா, இது மனுஷரால் போதிக்கப்பட்ட ஒரு கற்பனையா இருக்கிறது. கடவுள் பயம் அப்படின்னா எப்படி வரணும்னா, நீங்க சின்ன பிள்ளைல நீங்க சொல்லியிருப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி தந்திருப்பீங்க. ஏசப்பா கும்பிடு, இங்க ஏசப்பா சொல்லு, ஏசப்பா கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே செய்றாங்க? உண்மைதானே? பெரும்பாலும் அப்படிதான் சொல்லி தருவாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு கடவுள் பயத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஜெபிக்கணும். எந்த ஒரு துன்பம் வேதனை வந்தாலும், குடும்பத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் குடும்பமா ஜெபிக்கணும். கடவுள் நமக்கு எல்லா நன்மையும் செய்வாரு. பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அடிச்சிருவாரு. மற்றவங்களுக்கு விரோதிக்க கூடாது. இப்படின்னு கடவுள் பயத்தை குறித்து சொல்லி தரணும். இது மனுஷருடைய கற்பனையா இருக்கிறது. மனுஷர் அவங்களுக்கு போதிக்கிற கற்பனை. சொல்லுவாங்க, நீ திருடுனீன்னா சாமி உன் கண்ணை குத்திரும். இதெல்லாம் மனுஷருடைய கற்பனை. அவர்கள் போதிக்கிற ஒரு கற்பனை. திருடினவங்களுக்கெல்லாம் சாமி கண்ணை குத்திரும்னா இன்னைக்கு முக்காவாசி பேர் கூடனாத்தான் இருக்கணும். சரிதானே? உண்மையிலேயே கடவுள் திருடினவனுக்கெல்லாம் கண்ணை குத்திட்டாரு அப்படின்னா சொல்ல முடியாது. அது மாதிரி இது மனுஷருடைய போதிக்கிற ஒரு தவறான ஒரு கற்பனை. ஒரு பயத்தை வர வைக்கிறாங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதற்கு நாம் ஆயத்தமாய் பெற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குறிப்பாக அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை வாசித்து விட்டு நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளே போகலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 1 முதல் 23 வசனம் வரை நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்கிறது 13ல இருந்து வாசிக்கலாம். 13, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன போதிச்சு கொடுத்தீங்க? திருடுனா கண்ணை குத்திடுவாரு, பொய் சொன்னா சாப்பாடு கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் போதித்த இந்த வார்த்தையானது தேவ வசனத்தை அவமாக்குகிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி அவமா போகுது பாருங்க. 14 வேண்டாம், 15 வாசிக்கலாம். மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். நீ சாப்பிடுறது ஒண்ணு உன்னை தீட்டுப்படுத்தாது. அது மாத்திரம் இல்லாம உன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதிலே 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். எப்படி பாருங்க, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எப்பா இவ்வளவு இருக்குதா? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. நம்ம தான் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஒண்ணும் இல்லையே, அப்பெல்லாம் நினைக்கலையே அப்படின்றோம். ஆனா என்னன்னா இருக்கான்? பொல்லாத சிந்தனைகளும்
விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருள் ஆசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். கிட்ட 13 காரியங்களை இங்கே சொல்றார். இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வர்றது. நீ சாப்பிடுற சாப்பாடு உன்னை தீட்டுப்படுத்தாது. உள்ள இருந்து வர்ற இந்த காரியங்கள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பாவத்திற்குள்ளாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை கேடான காரியங்கள் எப்படி உருவாகிறது? எத்தனை கேடான காரியங்கள் எப்படி அவனுக்குள்ள உருவாகிறது? அப்ப மனுஷனுடைய இருத்துக்குள்ள நல்லதே இல்லையா? இவ்வளவு இருக்குது, அப்ப நல்லது எங்க போச்சு? நல்ல நினைவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எங்க போச்சு? மனுஷ இருதயத்துல இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் தான் இருக்கிறதே ஒழிய நல்லவைகள் இல்லை. ஒருவேளை அந்த சந்தேகம் வருது இல்ல, நல்லதெல்லாம் எங்க போச்சு? அப்ப சந்தேகம் வருதா? நியாயமானது. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே சொல்லிட்டார் ஆண்டவர். 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 5ம் 6ம் ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்போ மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் என்னமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருக்கு விசனமா இருந்துச்சு. இதை இப்ப நம்ம மார்க்ல சுவிசேஷத்துல ஆண்டவர் சொன்னது நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆதியிலேயே ஆதாமியவால் உண்டாக்கப்பட்ட நாட்களிலேயே அவர் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? சொன்ன அந்த 13 காரியங்கள். இது மட்டும் இல்லை, இதை விட நிறைய இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் அடக்கம். ஒன்று ஹெட்லைன் தான், அது சப்டைட்டில் நிறைய இருக்கு. கொலை பாதகங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதுல நிறைய இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் ஆதியிலேயே அந்த காரியத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். அதை குறித்து நீதிமொழிகளில் எழுதும்போது 23ஆம் அதிகாரம் 15, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். 19ஆம் வசனம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. சொல்றாரு, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். நீங்கள் எல்லாம் ஞானம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார், சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்ல, என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்துங்கிறாரு. இருதயம் நல்லா இருந்தா தான் மனசு, அந்த இருதயங்கிறது மனசு, அதான் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் நல்லா இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். 26ஆம் வசனம் வாசிங்க. அதுல, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று சாலமோன் மூலமாக இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிக்கணும். அதாவது நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகளை அவர் சமூகத்துல நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா இருதயம்னு சொல்றாங்களே, அப்படின்னா ஹார்ட் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏதோ சரீரத்துல ரத்தத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற பம்ப் பண்ற ஒரு மெஷின், ஒரு ஆர்கன், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நீங்க நினைச்சீங்க. இருதயம்னா எங்க இருக்கு? இருதயம்னா என்ன? நம்ம அந்த இருதயம்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி அர்த்தப்படுத்துறோன்னா, நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள். அதான் மனுஷ இருதயம் அப்படி இருக்கு. மனுஷ இருதயம்னா படிக்கிற பிள்ளைங்கலாம் ஒரு இருதயம் எப்படி ரத்தம் ஓடிட்டு இருக்கிற இருதயமோ லப்டப்னு கேட்கும் இல்லையா, அது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள். அதை தான் கர்த்தர் இப்படி சொல்றார். கர்த்தருடைய ஜனங்களே, இதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ உங்க இருதயத்தை பார்த்து கேளுங்க, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது? உங்கள் இருதயத்துல, அதாவது நான் சொல்லப்பட்ட இருதயமாகிய சிந்தனையில, உங்கள் எண்ணங்களிலே, உங்கள் நினைவுகளிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்?
உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? ஏறத்தாழ அந்த 13 காரியங்கள் கிட்டத்தட்ட பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடுகள், காம விகாரங்கள், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஏதாவது உங்களுக்கு சூட்டபிள் ஆனது இருக்காதுல்ல? நிச்சயமா தப்ப யாருமே ஒத்துக்க மாட்டான். தப்ப யாருமே ஒத்துக்கிறது இல்ல. நான்லாம் செய்யலையா? எனக்கெல்லாம் தெரியாதா? என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க மனுஷன்? திருடுனவன் எவன் நான் திருடுனேன்னு சொல்லி இருக்கிறான்? சொல்ல மாட்டான். அவன் தான் பாக்கெட்ல வச்சிருப்பான். எனக்கெல்லாம் தெரியாதுன்ட்டு போயிடுவான். மனுஷ இருதயம் அப்படிப்பட்டது. அதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவனுடைய நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அவனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருக்கு விசனமா இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு தந்தார். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? 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 யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், பாவமர நான் துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாராவது சொல்ல முடியுமா? கையை விட்டு சொல்லுங்க. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் இருதயம் சுத்தமா இருக்கு. யார் சொல்றீங்க? பாவமர நான் துப்புரவானேன், என்ற பாவமே இல்லை, நான் துப்புரவா இருக்கேன், சுத்தமா இருக்கேன். யார் சொல்ல முடியும்? கேட்கிறாருங்கயா, என்ன செய்யறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துல தான் சுத்தம் வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சும்மா ஒரு பேச்சுக்கு வேணா சொல்லலாம், நான் இருதயத்துல சுத்தமா இருக்கிறையா, நான் பாவம், என்ற பாவமே இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். உண்மையா சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு நிழல் இருக்கும். இல்லையே, போன வாரம் அப்படி பண்ணிட்டோமே, நமக்குள்ள ஒரு மனசாட்சி ஒரு தூண்டு குத்தும். எங்கிட்டு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல மனம் பதறி பேசிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லி இருக்கு. மனம் பதறி எதையும் பேசிடாதேங்கிறாரு. இது உத்தரவாதம் கொடுத்துறாத அப்படின்னு சொல்றாரு. சரி. ஏனென்றால் நமது சரீரத்துல, அதாவது இருதயத்துல, சிந்தனையில காணப்படுகிற மாற்றங்கள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய நடக்கைகள், நினைவுகள், இதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைமை செயலகம் இருக்குமானால் அது இருதயம் தான். ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இதுதான், தலைமை செயலமே இதுதான். அங்க இருந்து தான் எல்லாமே புறப்படும். அங்க இருந்து தான் எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், சொல், செயல், நடக்கைகள் எல்லாம் அங்கிருந்து தான் துவங்கும். அதனால என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர நான் துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது எப்படி நம்ம நினைவு இருக்குன்னா, நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்போம், நம்ம நினைவெல்லாம் எப்படி இருக்கும்? சிக்கன் வாங்கி மூடி வச்சுட்டு வந்தோம், பூனை திறந்திருக்குமா? பால் அடுப்புல வச்சுட்டு வந்தோம், ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா? கதவை பூட்டணும், இழுத்து பார்த்துட்டு வந்தோமா? யாரும் போயிடுவாங்களா? முதல் ரூம்லயே நம்ம சாவி அப்படியே இருக்கே. சில பேர் சாவி வச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. நான் நிறைய இடத்துல இப்படி அனுபவப்பட்டிருக்கேன். போய் ஃபோன் பண்ணுவேன், எப்பா சாவி எங்க இருக்கியா அப்படின்னா, நீ பாரு, நீ போ, மேட்டு போட்டிருக்கா, அதுக்கு அடியில பாரும்பாங்க. கால் மிதிக்கிற மேட்டுக்கு அடியில சாவி இருக்கும், அந்த வீட்டு சாவி. ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அப்புறம் சிலர் ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா, ஜன்னல் பக்கத்துல வச்சிருப்பாங்க, ஜன்னல் பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் இபி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. சரிதானே? ஷூக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்படி நிறைய இருக்கு. நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் வச்சா பாதுகாப்பா இருக்கும், திருடன் வந்தா அவன் தேட மாட்டான், அங்கெல்லாம் தேட மாட்டேன்னு. அவனுக்கு தெரியும் நீங்க எங்க வைப்பீங்கன்னு, அவனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சாவியை தொலைச்சிட்டு அலையிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்ப நம்ம தேவாலயத்துக்கு வந்திருக்கும் போது வீட்டுல நடக்கிற காரியங்களை குறித்து தான் எண்ணம் போகும், நம்ம சிந்தனை போகும். என்ன நடந்திருக்கும்? அவர் வந்திருப்பாங்களா? போஸ்ட்மேன் வந்திருப்பாரா? வந்து கொடுத்துருப்பாங்களா? பார்சல் அனுப்பிச்சோமே, பார்சல் வந்திருக்குமா? சரி,
மத்தேயு 6:21 வாசிக்கலாம். மத்தேயு 6:21 முக்கியமான வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ இருதயமும் இருக்கும். அங்கதான் உங்கள் இருதயமும் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்படின்னு என்னவா? எதை நீங்க பொக்கிஷமாய் நினைக்கிறீர்களோ அங்கதான் உங்க இருதயம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை முறையின் அடிப்படையில எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறுபடும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிந்தனை இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். ஒருத்தர் வேற மாதிரி சிந்திப்பாங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி சிந்திப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கை முறைக்கு அடிப்படையில அது வித்தியாசப்படும். குறிப்பாக அதாவது இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, ஒரு கொத்தனார் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய எண்ணமெல்லாம் எப்ப இருக்கும்? இதை கொஞ்சம் உயரமா கட்டியிருக்கலாம் போல இருக்கே அப்படிம்பாரு. இந்த இடத்துல கொஞ்சம் தொங்கல் விழுந்திருக்குதே, இது என்ன பூசா முட்டாங்களோ? அவர் எண்ணங்கள் என்ன எப்படி இருக்கும்? கொத்தனார் வந்தா வீட்டை பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படித்தான் இருக்கு. ஒரு பெயிண்டர் வந்தாருன்னா நல்லா அடிக்காம விட்டாங்க, நல்லா அதை சுரண்டி எம்எரி பேப்பர் போட்டு சுரண்டி இருக்காங்க, எம்எல்சன் வாங்கி அடிச்சிருக்கணும். அவர் நினைவு அப்படி இருக்கும். ஒரு கார்பெண்டர் வராருனாக்க பார்த்தே இது ஒரு வெயில் காலத்துக்கு தான் சாத்த முடியாது, குளிர் காலத்துக்கு இழுத்து சாத்திடலாம், இது கரெக்டா இழைக்கல. அப்ப என்னன்னா அவரவர்கள் பாணியில யோசிப்பாங்க. அவர் சிந்தனை அப்படி இருக்கும். டெய்லர் வந்தாருனாக்க என்னப்பா இப்படி ஒரு பக்கம் ஒரு பட்டன் ஏறிக்கு இறங்கி இருக்கு, அது மேலதான் ஞாபகம் போகும். சிந்தனையெல்லாம் அப்படித்தான் போகும். அப்ப அவர்களுக்கு வித்தியாசப்படும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. அதே போல ஒரு திருடன் வந்தா எப்படி இருக்கும்? அவன் நினைவு எப்படி இருக்கும்? ஒரு கொள்ளைக்காரன் வந்தா எப்படி இருக்கும்? இப்போ உங்க வீட்டுக்கு திருடன் வந்தா அவன் நினைவு எப்படி இருக்கும்? சாவி எங்க இருக்கும்? எப்பவுமே பெட்டி கன்னிமலையில வச்சிருப்பாங்க. இந்த ரூம்ல தான் பீரோ இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். எண்ணங்கள் நினைவுகள் அவனுக்கு திருடனுக்கு தெரியும் இல்ல. அதான் ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான், ஒரு விபச்சாரக்காரன் வர்றான், ஒரு வேசி கள்ளன் வர்றான், அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? பார்த்துக்கங்க, இதெல்லாம் நடக்கும். நமக்கு முன்னால யார் வர்றான் நமக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாது. அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் தாறுமாறா இருக்கும். அதனாலதான் ரொம்ப கவனம் தேவைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 9, 10 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. உங்க சரீரத்தில் இருக்கிற எந்த அவையை பத்தி ஆண்டவர் பிரச்சனை பண்ணல, கேட்கவே இல்லை. ஆனா உங்க இருதயம் தான் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளது. ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்கும். அது மகா கேடுள்ளது. இருதயம் அப்படிப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். 20ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். திருப்பி மத்தேயு சுவிசேஷம் வந்திருக்கேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். மத்தேயு 15ல 18, 19, 20 வாசிக்கலாம். வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர்றதுனால அது அவனை தீட்டுப்படுத்தும். எப்படி? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவன் கை கழுவாம சாப்பிட போனதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டார் ஆண்டவர். நீ கை கழுவாம சாப்பிட்றதுனால தப்பு இல்லப்பா, அது ஒண்ணு உள்ள போறது ஒன்றும் செய்யாது, உள்ள இருந்து வெளியே வர்றதான் அவனை தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் செய்து விட்டு சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் எப்படி அவங்களோட பேசுவார்? இவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு போய் தேவாலயத்தில் நின்றுட்டு கைகளை உயர்த்தி அப்படியே பண்ணா எப்படி ஆண்டவர் கேட்பாரு? உள்ளத்துக்குள்ள அவ்வளவு இருக்கு. மத்தேயு 5:8 சொல்லுகிறது. மத்தேயு 5:8 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மலை பிரசங்கத்துல சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்ப யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்துல அப்படின்னா ஹார்ட்ல இல்ல, சிந்தனையில, எண்ணங்கள்ல, நடக்கைகள்ல
சொல், செயல்பாடுகள், நடவடிக்கைகள்ல சுத்தமா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சரி, பொதுவாக நம்முடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில அலங்காரம் தேவைப்படும். தனிப்பட்ட முறையில சில அலங்காரங்கள் நமக்கு தேவைப்படும் நம் சரீரத்துல. தலைக்கு எடுத்துக்கங்க. முடிக்கு என்ன அலங்காரம் தேவைப்படுது? எண்ணெய் தேய்க்கிறான், டை அடிக்கிறான், ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இப்ப ஹேர் ஸ்ப்ரே வந்துருச்சு. அப்ப கிளிப்பு குத்துறோம், பூ வைக்கிறான். தலைக்கு இது மாதிரி முடிக்கு என்னென்ன அலங்காரம் இருக்கு பாருங்க. சரி, அதுக்கு இப்ப கண்ணுக்கு ஐப்ரோ கட்டிங், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆம், த்ரெட்டிங்கா? சரி, என்னமோ த்ரெட்டிங் தெரியல, கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அது கண்ணு புருவத்துக்கு, கண்ணுக்குள்ள காண்டாக்ட் லென்ஸ், கண்ணு கீழே அந்த காஜல், என்னென்ன அலங்காரம். அடுத்து மூக்குக்கு மூக்குத்தி, மூக்குல இருந்து காதுக்கு ஒரு காதுக்கு கம்மல், மேல் கம்மல், அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கம்மல், அப்புறம் வாய்க்கு லிப்ஸ்டிக்கு, மவுத் ஃப்ரெஷ்னரு, அப்புறம் கழுத்துக்கு நெக்லஸ், செயின், டாலரு, அப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானமா, சரி, காலுக்கு கொலுசு, கைக்கு வாட்ச், மோதிரம், செயின், பிரேஸ்லெட். அப்பா, எல்லா அவயவங்களுக்கும் ஒரு அலங்காரம் தேவைப்படுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவலட்சணமான அவயவங்களுக்கு தான் அழகு தேவைப்படுதான். அழகுபடுத்தணுமா? அவலட்சணமான அந்த அவயவங்களுக்கு தான் அலங்காரம் தேவைப்படுமா? அப்ப என்ன ஆச்சு? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம அவலட்சணமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை அலங்கரிக்க வேண்டும். உங்க இருதயத்தை அலங்கரிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்க எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் அலங்கரிக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? உடனே மீசோல பாத்துறாதீங்க. இருதயத்தை அலங்கரிக்கிறதுக்கு என்ன பிராண்ட் கொடுத்திருக்கிறாங்க? இருதயத்தை அலங்கரிக்கிறதுக்கு, உங்க இருதயம் அழகா இருக்கிறதுக்கு, உங்களை இருதயம் சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பணம் வந்துச்சுன்னா இருதயம் நல்லா இருமா? பொருளாசையோ, பொருளோ, செல்வமோ நம்முடைய இருதயத்துக்கு அலங்காரத்தை கொடுக்க முடியாது. எவ்வளவு தரலாம் ஆஸ்திகள் வந்தாலும் இருதயத்தை அலங்கரிக்க முடியாது. பொண்ணோ, பொருளோ, உடைமைகளோ, செல்வங்களோ, சொத்து பத்துகளோ எது வந்தாலும் இருதயத்தை அலங்கரிக்க முடியாது. நம்முடைய இருதய அலங்காரத்துக்கு தேவை சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. இது எங்க கிடைக்குதுன்னு கேட்டு பாருங்க. சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி, இது மூணும் தான் உங்க இருதயத்தை அலங்கரிக்கும். வேற எந்த பொருளும் கிடையாது. காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருதயத்தை அலங்கரிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மனுஷனுடைய இருதயம், ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய இருதயம், ஹார்ட், இப்ப நான் சொல்ல ஹார்ட் 125 வருஷம் நிக்காம துடிக்குமா. 125 வருஷம் குறிச்சு வச்சுக்கோங்க. 125 ஆண்டுகள் எந்த ஒரு பழுது இல்லாம நிக்காம லப்டப்னு துடிச்சுக்கிட்டே இருக்குமா. எத்தனை வருஷம்? 125 வருஷம் துடிக்கும். ஆனா அவனுடைய செயல்பாடுகளை நிமித்தமாக அது குறையுமா. அவனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், சொல், செயல், நடக்கைகள் தவிர அவனுடைய பழக்க வழக்கங்கள், மற்ற காரியங்கள் நிமித்தமாக அந்த இருதயத்தின் துடிப்பு குறையும். இப்ப ஆயுசு நாட்கள் எத்தனை வந்துருச்சு மனுஷனுக்கு? 70, 60, 40, இப்ப 30, 20, 12 வயசுல ஒருத்தனுக்கு அட்டாக் வந்துருச்சு. இப்பெல்லாம் நாலு கணக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறான். ஒரு 7000 நாள் இருந்திருப்பான், ஒரு 5000 நாள் இந்த பூமியில இருந்திருப்பான். அப்படி போய்கிட்டு இருக்குது, நாலு கணக்குல சொல்லுது. அப்ப நம்முடைய ஆயுசு நாட்கள் அவரவர்கள் நடக்கைக்கு தக்கபடி மாறுதல் அடையும். இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம். எதுக்கு? ஃபாஸ்டா போறதுக்கு. அதான் உண்மை. அதுதான். அதுல இப்ப அம்மிக்கல், ஆட்டுக்கல் எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரலுக்கல் எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? இருக்குது, ஆனா பயன்படுத்த மாட்டீங்க. இருக்குது, ஆமாம் இருக்கு, ஆனா இல்ல. அதெல்லாம் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் மசாலா பொருட்கள், எல்லாத்திலும் கலப்படம்.
கலப்படம் இல்லாத பொருள் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே கலப்படமாய்த்தான் வருது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி. 2 நாளாகமத்தின் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. போதும். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய காரியங்களை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர்களை பார்க்கும்படி பூமி எல்லாம் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுங்களா? நல்ல இருதயம் உள்ளவங்க யாரு? நல்ல இருதயங்கள், நல்ல சிந்தனை உள்ளவங்க யாரு? சமாதானமா இருக்கிறவங்க யாரு? அப்படின்னு அவருடைய கண்கள் பூமியெல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறதா. ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தரும் இல்ல. ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம். எல்லா மனுஷோட இருதயத்திற்குள்ளும் பலவிதமான போராட்டம், பலவிதமான உபத்திரவம், எத்தனையோ வேதனை. இன்னைக்கு கர்த்தர் இந்த வெளிப்பாடுகள்ல மிக தெளிவாக நம்மோடு கூட பேசினார். அந்த இருளான இடத்துல சிக்கி கிடக்குறாங்க. அடிமைத்தனத்தின் ஆவி அவங்களை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. வெளியே வர முடியாதபடி அந்த அடிமைத்தனம் அவங்களை போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். அவரை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்துல பல வகை இருக்கு. எப்படி பல வகைனா, உத்தம இருதயம், சுத்த இருதயம், நல்ல இருதயம், ஞான இருதயம், இப்படி இருதயத்துல பல வகை இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய இருதயங்கள் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நாளை சொல்றேன். கெட்ட இருதயம், பொல்லாத இருதயம், மூட இருதயம், அசுத்தமான இருதயம், கேடான இருதயம், இப்படி இதுலயும் நிறைய வகைகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் கெட்டு போச்சா? சிந்தனை கெட்டு போச்சு, அவனோட எண்ணங்கள் கெட்டு போச்சு, அவன் நினைவு சரியில்லை. டேய், அவனை பார்த்து இருந்துக்க, அவன் நினைப்பது சரியில்லை, உனக்கு ஒரு விதமா பார்க்கறான்டான்னு சொல்லுவாங்க. அவன் பார்வையே சரியில்லை, அவன் சிந்தனை வேற பக்கம் இருக்குது, பார்த்து நடந்துக்கமாங்க. சொல்லியிருக்காங்களா? எதை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? அவன் நடக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. டேய், நீ இப்படி நடக்கிறியா? பார்த்துக்கலாம், வா மாப்பிள்ள வா. அப்ப என்னன்னா, இதெல்லாம் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் பூமியில இருக்கிறாங்க. பரிசுத்த வேதத்துல ஒரே ஒரு சப்ஜெக்டை குறித்து தான் அதிகமா பேசுறாரு. அது இருதயத்தை குறித்து தான். கிட்டத்தட்ட 5000 வசனங்களுக்கு மேல இருதயத்தை குறித்து இருக்கு. அந்த 5000 வார்த்தைகள்ல அதை மொழிபெயர்த்து போட்டு 5000 வார்த்தைகள் வருது. இருதயத்தை குறித்து சொல்லி இருக்குது. மற்றதை கூட அதிகமா சொல்லல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 12:35. சீக்கிரம் நான் முடிக்க போறேன். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. நல்ல மனுஷன் அவன் இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து காட்டுறான். பொல்லாத மனுஷன் அவனுக்குள்ள பொல்லாப்பு தான் இருக்கு, பொல்லாதவர்களை தான் காண்பிக்க முடியும். இப்படி 2 இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். அப்ப வெளி தோற்றத்துல நம்ம மாற்றம் செய்தால் பிரயோஜனம் இல்லை. உருவத்தை மாத்திக்கிட்டா அதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு பாவம் பண்ணிட்டு அப்படியே முகத்தெல்லாம் தொடச்சி பவுடர் அடிச்சு மேக்கப் பண்ணி தலை சீவி கம்முன்னு இப்படி வந்தோம்னா அவன் செஞ்ச பாவம் இல்லைன்னு போயிருமா? வெளித்தோற்றத்துல மற்றவங்க பார்க்கறதுக்கு எப்பா அவரு ரொம்ப சுத்தமானுங்க, காவி வேட்டி காவி சட்டை தான் போட்டிருக்காரு, எப்பவும் பக்தி பரவசமா இருப்பார், அவரா செஞ்சிருப்பாரு. வெளித்தோற்றத்தை பார்த்து இன்னைக்கு ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க பாருங்க. ஏதோ ஒரு சொல்லுவாங்க, வெள்ளை சட்டம் போட்டவன் எல்லாம் என்னமே சொல்லுவாங்களே, பொய் சொல்ல மாட்டாயா? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். அது என்ன டார்கெட்டா தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா. இது நல்ல வாய்ப்பாடு இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் இருதயத்தை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும்.
உங்கள் இருதயம்ங்கிறது ஹார்ட் அல்ல, எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள். உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். உங்கள் சிந்தனைகளை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். உங்கள் நினைவுகளை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா! அப்ப எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம்தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இது யாராலையும் மாத்தவே முடியாது. இதுதான் இந்த மனுஷனோட இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, அது திருக்குள்ளது. விதவிதமா குறுக்குத்தனமா யோசிக்கும். அது மகா கேடுள்ளது. எப்படி தான் மட்டும் வாழ்றதுன்னு யோசிக்கும். அதெல்லாம் செய்யும். அதான் இருதயம் மாறாது. மனுஷனுக்கு மனுஷன் ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயிண்ட் இருக்கும், கார்பெண்டர் இருக்கும், எலக்ட்ரிஷியனுக்கு வித்தியாசப்படுமே ஒழிய, எல்லா மனுஷனோட இருதயம் ஒரே மாதிரி தான் யோசிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி. எப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போறேன். நேரம் இல்ல. நாம திருவிருந்துக்காக ஆயத்தப்படுவோம். கொலம்பியா அப்படின்னு ஒரு தேசம். இந்த கொலம்பியா என்கிற தேசத்துல மெடலின் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. சிட்டி ஆஃப் மெடலின் அப்படிம்பாங்க. அந்த மெடலின் என்கிற சிட்டில ஒரு திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழா நடத்துறதுக்கு வந்து பூக்கள் திருவிழான்னு பேரு. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பூக்களின் திருவிழா. அதை இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஃபெரியா டி லாஸ் ஃப்ளோரஸ், அந்த வார்த்தையில் அவங்களுடைய பாஷையில் ஃபெரியா டி லாஸ் ஃப்ளோரஸ் என்ற அந்த உலகளாவிய ஒரு மலர் விழா நடத்தப்படும். வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல பூக்கள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணி அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. நம்ம கொண்டாடுற பண்டிகை என்னது? மலர் பண்டிகை. ஓணம் பண்டிகை கேரளத்தில் கொண்டாடுறது. அது மலர்களை வச்சு அலங்கரித்து அத்தப்பூ கோலம் போட்டு கொண்டாடுவாங்க. அதே போல வேர்ல்டு வைடு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய பண்டிகைன்னு அது கொலம்பியாவில் மெடலின் சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை. சரி, இப்படி ஒரு பாரம்பரியமான பண்டிகை ஆதி காலம் தொட்டே இருந்து வருகிறது. அதில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அந்த மலர்களை பறித்து அந்த மலர்களை வைத்து கடவுளை வழிபடுவது வழக்கம். அதற்காக இந்த பூக்களை சேகரிப்பதற்காக ஒரு சிறுகதை போல உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மலர்களை சேகரிப்பதற்காக அந்த கூட்டம் கூட்டமா ஜனங்கள் போவாங்களாம். இந்த வீட்டில இருந்து 2 பேர் வாங்க, பூப்பறிக்கிற நோன்புக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்கல்ல, பூக்கறிய பறிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப என்னன்னா பூக்களை பறிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைலாம் கூட்டிட்டு போவாங்க அப்படியே மலைகளுக்கு, காடுகளுக்கு. இந்த கொலம்பியா என்கிற அந்த மெடலின் சிட்டிங்கன்னா அது ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு எத்தியோப்பியா கண்ட்ரி. அவள் ஆப்பிரிக்க தேசத்தினுடைய ஒரு பகுதி, வடபகுதி. அப்போ அந்த இடத்துல போய் அங்கே பெரும்பாலும் பாலைவனம், மணல் பகுதி அதிகமாக இருக்கும். இங்கே போய் பூக்களை பறிப்பாங்க. எங்கே பூ இருக்கும்? அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி இருக்கும். அதிசயமாக அந்த பூக்களை பறிச்சுட்டு வருவாங்க. அப்போ பூக்களை பறிக்க போகும்போது ஆதி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மரம் பேசுகிறது. இன்னைக்கு ஒரு மரம் உங்கள்கிட்ட பேச போகுது. அந்த பூக்களை பறித்து எல்லாம் பையில நிரப்பிட்டு போவாங்க. மஞ்சள் கலரில், ஊதா கலரில், ரெட் கலரில், ஒயிட் கலரில், இப்படி கலர் கலராக பறிச்சுட்டு போவாங்க. அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் பேர் மரம். மரம் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த மரம் அது எப்படிப்பட்டதுன்னா, அது குறுகிய தாவரம். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி தான் உயரம் வளரும். அது அதிகமான முட்கள் இருக்கும், முள்ளா இருக்கும். பாலைவன பகுதியில் வளர்றதுனால முள்ளுகள் அதிகமா இருக்கும். அதுல பூக்கிற அந்த பூவானது மஞ்சள் கலர்ல இருக்கும், சில ஊதா நிறத்துல இருக்கும், சில நேரம் சிவப்பு நிறத்துல கலந்து வரும். இந்த ஜனங்கள் இந்த பூக்களை பறிக்க ஓடுறாங்க. அப்போ இந்த மரத்துல பூ இருக்குது. யாருமே பக்கத்துல போக மாட்டேங்கிறாங்க. அந்த பூ கிட்ட போகவே மாட்டேங்கிறாங்க. யாரும் இந்த பூவை பறிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மரம் அப்படியே ஆவலா ஏங்கிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து பூ பறிக்க மாட்டாங்களா? இந்த வேர்ல்டு வைடு கொண்டாடுற இந்த பண்டிகைக்கு, கடவுளுக்கு படைக்க போற இந்த பண்டிகைக்கு என்கிட்ட இருந்து பூக்களை பறிக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு ஒரு பையன் போய் வேகமா, ஆஹா நல்ல பூ, அழகான பூ, அது போய் பறிக்க போடுறனே, அவங்க தாத்தா அங்கிருந்து குச்சி விட்டு எறிகிறாரு. டேய் அந்த பூவை பறிக்காதரா போடா அப்படின்ட்டு. என்னாச்சு அப்படின்னு, ஏன் இந்த பூவை பறிக்க கூடாதுங்கிறீங்க, ஏன் என்னை தடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்றாரு, டேய் அந்த பூவு பயங்கரமான துர்நாற்றம் வீசும். அந்த பூவை பிடுங்கி வச்சுட்டா, நீ அந்த ஒரு பூவை வச்சாக்கு இந்த இருக்கிற அத்தனை ஆயிரக்கணக்கான பூவும் நாத்தமாயிரும்டா. அந்த ஒரு பூவை கொண்டு வந்து வச்சா அவ்வளவு துர்நாற்றம் வீசும். அந்த பூவை யாரும் பறிக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க.
அப்ப இந்த மரம் பார்த்துச்சான். ஏன் என்கிட்ட இந்த பூவை பறிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் எனக்குள்ள ஒரு அந்த துர்க்கிரியை, அந்த வாசனை, இப்படிப்பட்ட ஒரு வாசனை இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாசனையில ஏன் என்னை ஆண்டவர் படைச்சாரு? அப்படின்னு அது அழுக ஆரம்பிக்குது. அது அப்படியே அழுக ஆரம்பிக்குது. யாருமே என்னைய தொட்டு கூட பார்க்கலையே. என்னை கண்ணீரிட்டு கூட பார்க்கலையே. என்னை பார்த்த உடனே ஓடி போறாங்களே. நான் அப்படி என்ன தவறு செஞ்சேன்? ஆண்டவா, ஏன் எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை? அப்படின்னு அந்த மரம் அழுகுது, கண்ணீர் விடுது. அந்த கண்ணீர் விட அந்த மரத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து வெடிப்பு ஏற்பட்டு, அதிலிருந்து கண்ணீர் துளிகள் வெளியே வந்தது. இது உண்மை சம்பவம். கண்ணீர் துளிகள் வெளியே வந்தது. அந்த கண்ணீர் துளிகள் வெளியே வர அதனுடைய இருதயம் எல்லாம் சுத்தமாகிறது. ஹார்ட் ஆஃப் த ட்ரீ அப்படிம்பாங்க. அதுவும் நடுத்தண்டு. அந்த ஹார்ட் ஆஃப் த ட்ரீ, அந்த நடுத்தண்டு பகுதியிலிருந்து அது அப்படியே வெடிச்சு வெளியே கண்ணீரா ஊற்றுகிறது. அது கண்ணீரா ஊற்றி ஊற்றி அழுது அந்த கண்ணீரெல்லாம் அப்படியே காய்ந்து ஒரு பிசின் போல அது உருவாகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே பகுதியில வந்தாங்க. ஒரு நல்ல வாசனை வருதே, ஒரு அழகான வாசனை வருதே, எங்க இருந்தோ வாசனை வருதே அப்படின்னு பார்த்தா, அதே மரத்துல வந்த அந்த கண்ணீர், அந்த மரத்தின் கண்ணீர். வந்து பார்த்தாங்க, அந்த பிசினை எடுத்தாங்க. அதை எடுத்து உடைச்சு மோந்து பார்த்தாங்க. பயங்கரமான வாசனை. இந்த உலகத்துல எங்கேயும் அந்த வாசனையை பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய வாசனை. அதை எடுத்து கொண்டு வந்தாங்க. அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சு புகையை போட்டாங்க. அது பயங்கரமான வாசனை. அந்த ஊரல்ல, பக்கத்து ஊரல்ல, பக்கத்து தேசம் வரைக்கும் அந்த வாசனை பரவக்கூடிய அளவுக்கு அந்த வாசனை இருந்தது. அதுதான் வெள்ளை போலம். வெள்ளை போலம், MYRRH, மிர் அப்படின்னு சொல்லக்கூடிய மர்மரம். அந்த மர்மரமானது தன் கண்ணீரையெல்லாம் வடித்ததற்கு பிற்பாடு அந்த வெள்ளை போலத்திற்கு மற்றொரு பெயர் உண்டு, த டியர்ஸ் ஆஃப் த ட்ரீ. இது மரத்தின் கண்ணீர் என்று அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். நீங்க வேணா உங்க டிக்ஷனரியில, உங்களுடைய கூகுள்ல நீங்க போட்டு பாருங்க, த டியர்ஸ் ஆஃப் த ட்ரீ, மரத்தின் கண்ணீர் என்று அதற்கு அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெள்ளை போலத்தை தான் இயேசு கிறிஸ்து பிறந்தப்பவே கொண்டு வந்தாங்க. அதை விட விலை மதிக்க முடியாது ஒண்ணுமே இல்லப்பா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 3 ஞானிகள் கொண்டு வந்த பொருட்களிலே முதன்மையானது பொன்னும் தூப வர்க்கமும் வெள்ளை போலம். வெள்ளை போலம் தான் தூப வர்க்கம். பொன்னும் தூப வர்க்கமும், இன்னொன்னு என்ன? 3 பொருள் என்னென்ன? வெள்ளியும் பொண்ணு தானா? சரி, பொண்ணும் தூப வர்க்கம் மட்டும் ஞாபகம் இருக்கு. 3 பேர் வந்தாங்கல்ல, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தூப வர்க்கமான வெள்ளை போலம் இன்றைக்கு இந்திய விலையில 100 கிராம் 73,000 ரூபாய். 100 கிராம் வெள்ளை போலம் 73,000 ரூபாய். ஒரிஜினல் வெள்ளை போலம். அது விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஏன் தெரியுங்களா? அன்றைக்கு அந்த மரம் வடித்த கண்ணீர். அந்த மரம் வடித்த கண்ணீர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. தேவனுக்கு முன்பாக அல்லது உன்னதமான கடவுளுக்கு அது வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு வாசனை பொருளாக அது மாறிவிட்டது. பூமி, வானத்திலிருந்து பூமிக்கு வந்த, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரனுக்கு கூட அந்த வெள்ளை போலத்தை கொண்டுதான் அவரை கொண்டு வந்து வணங்குகிறாங்க, அவரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பொருளாக மாறிவிட்டது. அதே போலத்தான் உங்கள் இருதயமும் உடைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டால்தான், உங்கள் கண்ணீர் வெளியே வந்தால்தான் உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் வெளியே வருகிற பொழுது அது விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வரும் என்பது மாறாத உண்மை. அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் என்ன ஆகணும்? உடைக்கப்படணும். வீண் வைராக்கியம், வீண் பெருமை, உங்க இருதயம் உடைக்கப்பட்டால்தான் நீங்கள் நற்கந்தமாக இந்த பூமியிலே இருக்க முடியும். தேவனுக்கு வாசனை தருகிற ஒரு மரமாக நீங்கள் மாற முடியும். உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? என்னைக்காவது நீங்க செஞ்ச தப்பை குறித்து என்னைக்காவது உடனே அழுது? நீங்கள் செய்த தவறான காரியங்களுக்கு என்னைக்காவது முழங்கால் போட்டு கண்ணீர் வடிச்சு நீங்க அழுது ஜெபம் பண்ணிருக்கீங்களா?
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களுக்காக, குடும்பத்தில் வந்த கஷ்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக, உயிர் போராட்டங்களுக்காக, வியாதிகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்ததுண்டா? உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் இழந்து போன பொருட்களுக்காக, இழந்து போன ஆஸ்தி அந்தஸ்துகளுக்காக கண்ணீர் வடித்ததுண்டா? உங்கள் உறவினர்கள் ஒருவேளை இறந்து போனா ஒரு நாள் அழுவாங்க, 2 நாள் அழுவாங்க, ஒரு வாரம் கூட அழுவாங்க. ஒரு மாசத்துல மாறிடும். அதுக்காகத்தான் 40ஆவது நாள் துக்க நிவர்த்தி கூட்டம் வைக்கிறாங்க. 40 நாள் எல்லாம் மாறிடும். அதுக்கு மேல அழ மாட்டாங்க. அப்புறம் யாராவது சொந்த பந்தம் வந்தாக்க நினைச்சு பார்த்து அழுவாங்க. அப்புறம் அதுவும் மறந்து போயிடும். 20 வருஷம் கழிச்சு அவர் போனது நல்லதுப்பா அப்படின்றுவாங்க. அந்த அழுகையெல்லாம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் உண்மையாகவே உங்கள் உள்ளம் உடைந்து நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உங்கள் இருதயம் உடைக்கப்படுமானால் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்னைக்கு வாய்ப்பாடு அதுதான். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் இருதயம் மாறினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. என் இருதயம் மாறினால் என் வாழ்க்கையே மாறும். என் வாழ்க்கை மாறணும்னா என் இருதயம் மாறணும். என் இருதயம் மாறினா வாழ்க்கையே மாறும். மறந்துடாதீங்க. அப்போ உங்கள் இருதயம் உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதத்துல 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரை கர்த்தர் ரட்சிக்கிறார்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை, அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்க இருதயத்தில் நொறுக்கப்படணும். அப்பதான் கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும், மீட்க முடியும். வீராப்பா நின்னுட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்க, நான் இப்படித்தான் வாழ்வேன், அவர் வேணும்னா எனக்கு கொடுத்துட்டு போக சொல்லுங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. என்னைக்கு உங்க இருதயத்தை தாழ்த்துகிறீர்களோ, இருதயத்தில் உடைக்கிறீர்களோ, நொறுக்கப்படுகிறீர்களோ, அன்றைக்கு தான் உங்களுக்கு விடுதலை. அன்றைக்கு தான் கர்த்தர் அதை பார்க்கிறார். அது வரைக்கும் பார்க்க மாட்டார். மேட்டிமை உள்ளவனையோ கர்த்தர் தூரத்தில் இருந்து அறிகிறார். நீ தூரத்தில் இருக்கும்போது தெரியும் அவருக்கு உன் இருதயம் எப்படிப்பட்டது, மேட்டுமையா இருக்கா, எப்படி இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீ தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவரா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு கிருபை கொடுக்கிறவர். கிருபை என்றால் கிரேஸ். கிரேஸ் என்றால் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அப்போ உங்க இருதயத்தை சோதித்தறிகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல குறிப்பா 12ல இருந்து 2-3 வசனத்தை மட்டும் வாசிச்சு நாம் நிறைவு செய்வோம். ம் 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 ஆ ஆ எப்படியெல்லாம் திரும்ப சொல்றாரு? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, அல்லேலூயா, உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காதீங்க, இருதயத்தை கிழிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு போஜன பள்ளி அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஆதலால் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை உடைங்க. வஸ்திரத்தை கிழிக்காதீங்க, சட்டை கிழிச்சிட்டு அழுகாதீங்க, இருதயத்தை கிழிச்சு அழுங்கிறார். ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் உங்களை இருதயங்களை கிழிக்க ரெடியா இருக்கீங்க? ஆமென். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் நிறைய தாறுமாறா சிந்திச்சிருக்கிறேன், என் எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் பல நேரம் வித்தியாசமா இருந்திருக்கு,
அதெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்துக்கு தடையே அதுதான். எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மேக்கப்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு சென்டெல்லாம் அடிச்சு போய் நின்னாக்க பெரிய மனுஷன் நினைச்சிருவாங்களா? உனக்குள்ள இருக்கிற சின்ன புத்தி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஏய், அவன் புத்தி எனக்கு தெரியுமான்றுவாரு. அப்படிப்பட்டவங்க கட்டடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைச்சிடாதீங்க. உங்க இருதயம் உடைக்கப்படணும்.